என்னம்மா இது இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்க? கண்ணா, உன் அப்பா வந்தாரே பாத்தியா? அப்பாவா? என்னம்மா சொல்ற? அப்படின்னா நான் இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் பெரும் கனவுதானா? கண்ணா, உங்க அப்பா வர மாட்டாருடா. அவர் அந்த கூடைய விட மாட்டாருடா. எனக்கு இன்னைக்கு கதை சொல்றியா? நாளைக்கு ஒரு கதை சொல்றேன். இப்ப நான் கதை சொல்ற நிலையில இல்லை. நீ போய் தாத்தா டிஃபன் சாப்பிடு. எனக்கு டிஃபன் வேண்டாமா. நீ ஒரு கதை சொல்லனா நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? எனக்கு ஒண்ணும் கதை வேண்டாம்டா. இல்லம்மா, இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேளே. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாளா. அப்போ ஒரு காக்கா வந்து பாட்டி ஏமாந்த சமயத்துல ஒரு வடையை எடுத்துக்கிட்டு போய் மரத்துல உட்காந்துக்குச்சான். அப்ப ஒரு நரி வந்து காக்கா பார்த்து பாட சொல்லிச்சா. காக்கா பாடிச்சு, வடை கீழே விழுந்தது. நரி அதை தூக்கிக்கிட்டு ஓடிச்சான். இவ்வளவுதானே, கதை முடிஞ்சு போச்சு. நீ போய் டிஃபன் சாப்பிடு. இல்லம்மா, இது வேற கதைமா. கேளே. அப்புறமா நரி வந்து காக்கானே காக்கானே, நீ எவ்வளவு அழகா இருக்க, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான். காக்கா மூக்குல இருந்த வடை எடுத்து கால்ல வச்சுக்கிட்டு காக்கான்னு கத்துச்சான். ஒரு நரி என்னடா இது மந்திரம் முடிச்ச காக்காவா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிச்சான். காக்கா வடை எடுத்து மூக்குல வச்சுட்டு மரக்கிளையில தை தைன்னு டான்ஸ் ஆடிச்சான். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுன்னு நரி சொல்லிச்சான். அப்ப காக்கா நீ முதல்ல பாட சொன்ன, பாடினேன், ஆட சொன்னேன், ஆடினேன், எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் இந்த வடையை தின்னுட்டு பாடிக்கிட்டே ஆடுறேன்னு சொல்லிச்சான். ஏமா அந்த நரி வந்த வழியிலே ஓடி போயிடுச்சான். அரே பாய், நம்ம மகிமையை எங்கே கொண்டு போறாங்க? ஏன் அழுவுற? இதென்ன அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போறாங்க? ஆபரேஷன் தேடுறதாயா? இதெல்லாம் அங்க ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அரே மூசாகர், 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 உட்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ ஒண்ணும் கவலைப்படாது. அரே பாய், நம்ம மகிமைக்கு நல்லா ஆயிடும். ஆயிடுயா, நல்ல ஆயிரத்துக்கு தான் இங்க வந்திருக்கிற. என்ன சார் ஒரே கசப்பா இருக்குது? அடே, ஆமா நீ நீலகண்டம் இல்ல? ஆமா. ஆமா, உனக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்றது மாதிரி ஒண்ணும் இல்லையே? அது வந்து நான் வந்துட்டேன் சார். வந்துட்டு இல்ல, எதையாவது ஒண்ணு அறுக்குறேன். ஐயோ வேணாம் சார். சார் நீங்க ஆபரேஷன்ல பெரிய ஆளுங்க 4 பேர் பேசிட்டாங்க சார். 4 பேர் பேசிட்டாங்க. நான் ஆபரேஷனை பத்தி அகராதி எழுதி இருக்கிறேன்னு. அப்ப அகராதி டாக்டர் நீங்க? அது எப்படி சார் 5 நிமிஷத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணீங்களாமே? நகை சுத்தி? நகை சுத்தி என்ன, தலையை சுத்தி கூட ஆபரேஷன் பண்ணட்டுமா? வேண்டாங்க வேண்டாங்க சார். அன்னைக்கு பூக்கடையை திறந்து வச்சு ரொம்ப பிரமாதமா நீங்க பேசுனீங்க. பூக்கடை என்ன, 4-5 நாளைக்கு முன்னால தொட்டுக்கடை, அதாவது மாட்டு தீவன கடையை திறந்து வச்சு மணிக்கணக்கில் பேசணும். அப்படி என்ன பேசுனீங்க? மாடும் மனிதனும் ஒண்ணு. எப்படி? மாட்டுக்கு கோபம் வந்தாலும் உதைக்கும், மனுஷனுக்கு கோபம் வந்தாலும் உதைப்பான். மாட்டுக்கு கோபம் வந்தா முட்டும், மனுஷனுக்கு கோபம் வந்தா திட்டுவான். இந்த மாதிரி தத்துவம் யாருமே சொன்னதில்லை சார். உட்கார்ந்து பேசும். நீங்க உட்காருங்க. ஏன் சார் மாட்டை பத்தி பேசுற உங்ககிட்ட கேட்டா தான் தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிற மாடெல்லாம் அம்மா அம்மான்னு கத்துது, அமெரிக்காவில் இருக்கிற மாடு எப்படி கத்தும்? மதர் மதர்னு கத்தும். இங்க இருக்கிற மாடு பால் கறக்கும், அங்க இருக்கிற மாடு மில்க் கறக்கும். அரே நான் அங்கேயும் பால் தான் கறக்கும்னு நினைச்சேன். வயிற்று வலி நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. உங்களுக்கு வயிற்று வலியா? கேளப்பா, நான் சொல்றத நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. சரி, போன மாசம் 15ஆம் தேதி வேடந்தாங்கல் விவசாயி டாக்டர் வீராசாமி தலைமையில டாக்டர்கள் மகாநாடு, அதுல நான் பேசினேன். என்ன சார் இது அநியாயம்? அவர் விவசாயத்துல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு, அவரை கொண்டு போய் எம்பிபிஎஸ்கள் மாநாட்டுக்கு தலைமை போட்டா எப்படி? ரெண்டையும் கம்பேர் பண்ணி அடிச்சேன். எப்படி? உயிரும் பயிரும் ஒண்ணு. ஆறு அநியாயத்தை? அநியாயமா இது? பயிரை விவசாயி காப்பாத்துறான், உயிரை டாக்டர்கள் காப்பாத்துறாங்கன்னு. அதை விட 2 பாயிண்ட் அடிச்சேன் பாரு, அதுலதான் எல்லா பயிலும் அசந்தான். அது என்ன பாயிண்ட் சார்?
இரு பார்த்து டைரிய பார்த்து சொல்றேன் பாரு. உள்ளே இருக்கிற ஆளுக்கு நம்ம கையில ஒப்படைக்கிறோம். ஏட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத, அந்த ஆளுக்கு என்ன ஆனாலும் உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. அது யாரு செத்தா கூட அந்த பாடியை நம்ம கையிலே ஒப்படைச்சிடும். அது யாருக்கு எல்லாம் நான் தான். ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறான். இங்கே இருக்கணும், கத்துனா குத்தி கொண்டு விடும். ஐய என்ன சார் பாயிண்ட் ஒண்ணும் கிடைக்கலையா? இது என் டைரி இல்ல, என் டைரி வீராசாமி கிட்ட மாட்டிக்கிட்டது. அப்ப வீராசாமி டைரி அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா 5008 பூச்சி மருந்து எல்லாம் எழுதி இருக்குது. டாக்டர் என்ன இது? ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் டாக்டர் இல்ல. ஆமா நான் கம்பவுண்டர். ஞாபகம் இருக்கா? டெஃபினட்டா நீ கம்பவுண்டர் தான். நீ போய் 2 லேடி நர்ஸ் அனுப்பு. போ எழுந்து வாடா வாடா வா. ஆபரேஷன் பண்ணு. சார் என்ன சார் இது? அதெல்லாம் நீ குறுக்க பேசுற. என்ன சார் நீ ஆபரேஷன் பண்ணு. என்ன சார் என்ன வந்து ஆபரேஷன் பண்ணு. ஏன் சார் இதால எதை பிடிச்சி வைக்கிறது? உடனே பிடிச்சு விடு. ஆமா நான் டாக்டர் இல்ல. நீ தானே எங்க வயசு வருகிறேன். ஆமா படு. ஐயோ படு. சார் எனக்கு ஒண்ணு இல்ல சார். இரு நான் சொல்றேன். சார் நான் என்ன சொல்றேன்னா சார், சார் ஒரு வீட்டுக்காரன் எழுதி நிற்கிறான் சார். அவனுக்கு பயந்துட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் சார். நான் சொல்றது ஆபரேஷன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து பேசு. நான் ஆபரேஷன் பண்ணாம விடுறதில்ல. இல்ல சார் சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். ஐயோ எங்க இருக்க போறீங்க? நாங்க என்ன இருக்க போறீங்க? கத்தி வச்சு அறுப்பாங்கப்பா. என்ன அருவாமனை வச்சா இருப்பாங்க? ஏயா ஆபரேஷன் தியேட்டர் பக்கத்துல உட்கார்ந்து கத்தாத கத்தாத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? டாக்டர் கோபக்காரையா, உனக்கு இந்த இடம் லாய்க்கு இல்ல, நீ அங்க வா. டாக்டர் தூங்குறாரு. பேசுங்க காணும் தவிச்சுதான் உங்களுக்கு. டாக்டர் டாக்டர் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பேஷண்ட் தவிச்சுட்டாங்கன்னா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் எங்க இருந்தா நான் பிடிச்சிட்டு வரேன். விளையாடாதீங்க, குளோரோஃபார்ம் வாசனை வருது. ஆமா எப்படி பேஷண்ட் குளோரோஃபார்ம் டாக்டர் கொடுத்துட்டு அவன் தவிச்சுட்டான் போல இருக்கு. அப்படித்தான் இருக்கும். வாங்க போய் பிடிப்போம். உங்களுக்கு ஏங்க கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு? இல்லையா ஐயா, ஒரு பெரிய பணக்காரர் மனைவிய நான் ஆபரேஷன்ல காப்பாத்த தவறிட்டேன்னு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. சொல்லியா ஐயா, சாவுல இருந்து எத்தனையோ உயிர்களை காப்பாத்தின உங்களுக்கா சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய அந்தஸ்து அனுபவம் அத்தனையும் சர்வசாதாரணமா நினைச்சு உங்களை கோர்ட்டுக்கு இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு ஒண்ணுமே அப்படி இருக்க டாக்டர் மோகன் ஆபரேஷனுக்கு முன்னும் பின்னும் பேசிய பேச்சுகளில் முரண்பாடு இருக்கிறது. எனவே மீனா இறந்ததற்கு டாக்டர் மோகன் குடித்துவிட்டு கவனக்குறைவாக ஆபரேஷன் செய்ததுதான் காரணம் என்று நான் கூறுகிறேன். மீனாவுக்கு ஆபரேஷன் நடந்த போது டாக்டர் மோகனுடன் தாங்களும் இருந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆமா. மீனா இறந்தது டாக்டரின் கவனக்குறைவால் தான் ஏற்பட்டது என்று தாங்கள் கருதுகிறீர்களா? இல்ல, ஆபரேஷன் செய்யும் போது நோயாளி இறந்து போறது சகஜம். இத டாக்டர் மேல குற்றம் சொல்றது தவறு. கிராஸ் எக்ஸாமினேஷன். மீனாவின் ஆபரேஷன் பொழுது டாக்டர் மோகன் குடித்திருக்கவில்லை என்று உங்களால் எப்படி உறுதியாக கூற முடிகிறது? இப்படி மிரட்டி கேட்டா எப்படி பதில் சொல்றது? அப்புறம் என்ன சொல்ல வந்தோங்கிறதே நான் மறந்துடுவேன். கேட்ட கேள்விக்கு பதில் அதான் மறந்துட்டேனே. ஓ, அத சொல்றீங்களா? டாக்டர் குடிக்கலான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். டாக்டர் மோகன் குடித்துவிட்டு ஆபரேஷன் செய்ததால் தான் மீனா இறந்தார்கள் என்று நீங்களும் தலைமை கம்பவுண்டர் ராமச்சந்திரனும் பேசிக் கொண்டதாக நான் சொல்லுகிறேன். I object this question. காலால் கேட்டவையெல்லாம் ஆதாரங்கள் ஆகிவிட முடியாது. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். ஒருவேளை டாக்டர் குடிச்சிட்டு தான் ஆபரேஷன் செய்திருப்பாரோன்னு சந்தேகத்துல தான் சொன்னேனே தவிர டாக்டர் குடிச்சிட்டு தான் ஆபரேஷன் செய்தார்னு திட்டவட்டமா சொல்ல கிடையாது. கீப் எக்ஸாமினேஷன் ப்ரொசீட். நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருந்தாலும் தன் குடும்பத்தில் ஒருவர் என்று சொல்லும் அளவுக்கு டாக்டர் மோகன் தங்களிடம் அன்பும் உரிமையும் பாராட்டி வந்தார். அது உண்மைதானே? சத்தியமா அப்படிதாங்க. மீனாவுக்கு ஆபரேஷன் செய்ய புறப்படும் போது டாக்டர் மோகன் குடித்திருந்தாரா? நான் வீட்டுல தாங்க இருந்தேன். எனக்கு தெரியாம அவர் குடிக்கவே முடியாதுங்க. நிச்சயமா இன்னைக்கு அவர் குடிக்கவே இல்லைங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன். மீனாவின் ஆபரேஷனுக்காக டாக்டர் புறப்படும் சமயத்தில் அவருடைய வீட்டில் யார் யார் இருந்தார்கள்?
டாக்டர் ஐயா, லட்சுமி அம்மா, நான், குழந்தை கண்ணா எல்லாரும் இருந்தாங்க. டாக்டருடைய குடிப்பழக்கத்தை பற்றி அவருடைய மனைவி எப்போதாவது ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்களா? பல முறை எடுத்து சொன்னாங்களே, அவரு கேட்டாரானுங்களே. மீனாவுக்கு ஆபரேஷன் செய்ய டாக்டர் புறப்படும் பொழுது இதை பற்றி ஏதாவது சொன்னார்களா? சொன்னாங்களா? பெரிய வாக்குவாதமே பண்ணிட்டாங்க போங்க. அதாவது குடித்து விட்டு ஆபரேஷனுக்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள், அப்படித்தானே? ஆமாங்க. This is a crystal clear point, Your Honor, and this may go on record. That's all. என்னங்க, நான் முன்னாடியே சொன்னேன், நிச்சயமா அவரு குடிக்கலீங்க. ஐயா, என்ன நான் ஏதாவது ஒளிவிட்டேனா? டாக்டர் மோகன், நீங்கள் பெரிய சர்ஜனாக இருந்தும் குடித்து விட்டு ஆபரேஷன் செய்ததுதான் மீனா இறந்ததற்கு காரணம் இல்ல, பேஷண்ட் மீனா இறந்து போறதுக்கு காரணம் என்னுடைய கவனக்குறைவினால் அல்ல, நோயின் தன்மையினாலதான். டாக்டர் மோகன், நீங்கள் சிறந்த சர்ஜன்களில் ஒருவர். ஆபரேஷனுக்கு முன்பே நோயின் தன்மையை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் ஆபரேஷனுக்கு பிறகு நோயின் தன்மையை காரணம் காட்டி தப்பிக்க நினைக்கிறீர்கள். நோ நோ, நீங்கள் குடித்து விட்டு ஆபரேஷன் செய்ததால் தான் பேஷண்ட் மீனா வயிற்றுக்குள் தவறுதலாக ஊசியை வைத்து தைத்திருக்கிறீர்கள். யுவர் ஆனர், டாக்டர் மோகன் சமுதாயத்தில் மிக பொறுப்புள்ள ஒரு டாக்டர், சிறந்த சர்ஜன். அவருடைய தொழில் முறையில் வேண்டுமென்றே அவரை களங்கப்படுத்துவதற்காகவே இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நிரபராதி. மீனாவுக்கு ஆபரேஷன் செய்த போது டாக்டர் மோகன் குடித்துவிட்டு தான் ஆபரேஷன் செய்தார் என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களோ சாட்சியங்களோ இல்லை. ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளில் ஒன்று மீனாவின் வயிற்றுக்குள் வைத்து தைக்கப்பட்டதால் மட்டுமே அவர் இறந்திருக்க முடியாது. ஆகவே இந்த வழக்கு சம்பந்தமாக மெடிக்கல் கவுன்சிலின் ஆலோசனையை மனதில் கொண்டு டாக்டர் மோகன் மேல் தொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும்படி கணம் கோத்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருமதி லட்சுமியின் வாக்குமூலத்திலிருந்து டாக்டர் மோகன் குடிப்பழக்கம் உள்ளவர் என்பதும், டாக்டர் விட்டு வேலைக்காரர் செல்லையாவின் ஸ்டேட்மெண்டில் இருந்து குறிப்பிட்ட ஆபரேஷன் தினத்தன்று டாக்டர் மோகன் குடித்து விட்டுத்தான் ஆபரேஷன் செய்ய சென்றார் என்பதும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்து குடிமயக்கத்தில் இருந்த டாக்டர் ஆபரேஷன் செய்த காரணத்தினால் வீணாவின் வயிற்றினுள் ஊசி வைத்து தைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் மிக மிக தெளிவாக தெரிகிறது. இந்த நீதிமன்றத்தை அலங்கரிப்பது உலக புதுமுறை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்த யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இந்த வழக்கில் டாக்டர் மோகனுக்கு அளிக்கப்படும் தண்டனை அவரை போன்று பெரும் பதவியில் இருக்கும் பெரிய மனிதர்கள் தவறேதும் செய்யாமல் பொறுப்போடும் நேர்மை உணர்வோடும் தங்கள் கடமையை சரிவர செய்ய ஒரு வழிவகுக்கும். எனவே இந்த வழக்கில் தயவு தாட்சண்யம் ஏதும் காட்டாமல் டாக்டர் மோகனுக்கு தகுந்த தண்டனை அளிக்குமாறு இந்த கணம் கோட்டாரவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு.